ஒரு ஊரில் கஜபதின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு சாப்பாடு அப்படின்னா கொள்ள பிரியம். அவனுடைய வாழ்நாள் லட்சியமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா உணவையும் ஒரு முறையாவது சாப்பிட்ருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய வாழ்நாள் லட்சியமே. அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. எங்கேயாவது விருந்துக்கு சாப்பிட போனான் அப்படின்னா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு பண்ணையார் வீட்டில் ஒரு திருமண விழா விருந்து. அங்கே கஜபதி போகிறான். அறுசுவை உணவுகளை சாப்பிட்றான். முதல்ல பாயாசம், வடை அப்படின்னு ஆரம்பித்து பின்னாடி மலை போல சோறு, முந்திரி போட்ட பருப்பு, நெய், இடையில பலவிதமான பொரியல்னு நிறைய சாப்பிட்றான். வயிறு நிறைஞ்சாலும் இலவசமாக கிடைக்கிற சுவையான சாப்பாட்டை சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு இன்னும் நிறையா சாப்பிட்றான். சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனால் நடக்க முடியல. வயிறு ஒரு கல்லை வைத்தது போல கனத்தது. மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டான். கீழே விழுந்துட்டான். அதுக்கடுத்து மருத்துவரை பார்க்க போகிறான். மருத்துவர் சொல்கிறாரு, கஜபதி, உன்னுடைய வயிறு ஒரு சிறிய பை போன்றது. அதில் அரை பங்கு உணவு, 1/4 பங்கு நீர், மீதி 1/4 பங்கு காற்று இருக்குன்னு. நீ என்னடான்னா காற்று கூட இல்லாத அளவுக்கு சாப்பிட்ருக்க. அதனால தான் உன்னுடைய செரிமான மண்டலம் வேலை செய்யலை. நீ என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 நாள் எதுவுமே சாப்பிடாத, தண்ணி மட்டும் குடி, சரியாயிருங்கிறார். அதே மாதிரி மருத்துவர் சொன்ன மாதிரி 2 நாட்கள் தண்ணீர் மட்டும் குடிக்கிறான். உடல்நிலை சரியாயிருச்சு. இதைத்தான் நம் முன்னோர்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொன்னாங்க.